முக்கியமான கூட்டணி பஞ்சாயத்து ஒரு வழியா நம்ம திமுக மற்றும் காங்கிரஸ் முடிச்சிட்டாங்கப்பா. ஆமா, நம்ம காங்கிரஸ்க்கு திமுக 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் கொடுத்திருக்காங்க. ஒரு வழியா காங்கிரஸ் முடிச்சு வச்சுட்டாங்க. இனிமே என்ன அரசியல் போர் பண்ண வேண்டியதுதான். இவங்க பஞ்சாயத்தை முடிச்சிட்டு பார்த்தா தஞ்சாவூர் நம்ம டிவிகே மீட்டிங் பத்தி என்ன சொல்ல இன்னும் திருந்தல நம்ம விஜய். சினிமா கேரியர் உச்சத்தில் இருந்து வர்றது பெரிய மேட்டர் இல்ல. ஆனா உச்சத்துல இருந்து எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? இப்படி ரசிகர்களை கூட்டம் போட்டு சாகடிக்கவா? இன்னைக்கும் 2 பேர் ஐசியூல இருக்காங்க. யாரால? நம்ம பக்க மாஸ்விங்கால. அவரை பார்க்க அவரோட கார் பின்னாடி என்னத்தை புடுங்க போறீங்க? ஸ்கிரிப்ட் கிடைச்சா டிஃபரெண்டா உருட்டுவீங்க. நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை புடுங்க போறீங்க? ஸ்டேஜ்ல அழுது போட ஸ்கிரீன் ஆக்டிங் பண்ணுவீங்க. இத தவிர உங்களுக்கு தெரியும். நாங்க உண்மையை பேசுறோம். தைரியமா மீடியா முன்னாடி பேசத்தில் இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் சிஎம் சார்னு கோழி கூவுற மாதிரி கூவ தெரியுது. உன்னை பார்க்க வந்து ஒருத்தன் ஐசியூல இருக்கான். அவனை பார்க்க கூட உனக்கு நேரம் இல்ல. அப்படி நேரம் இல்லாத அரசியல் உனக்கு எதுக்கு விஜய் அவர்களே? இல்ல, நான் சொல்றது என்னன்னா மக்களுக்காக ஏதாவது பீப்புளுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் சொல்றீங்களே, அது அரசியலுக்கு வந்துதான் பண்ணணுமா? இல்ல, அதான் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவை நல்லவன் பேர் இல்ல, மக்கள் உயிரோடு விளையாடுறதா. ஆன் பண்ணி மாஸ்க் காட்டுறது, இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்குது, இதுதான் உங்களுக்கு வேணுமா? அப்படி நீங்க ரொம்ப நல்லவர்னா பனையூர் வீட்டு கேட்ட திறந்து வைங்க பாப்போம். எலெக்ஷன் வரைக்கும் கூட வேணும். உங்க டிவிகே கட்சி ஆபீஸ்க்கு டெய்லி வாங்க விஜய் சார். அதுக்கே உங்களுக்கு தில் கிடையாது. இந்த லட்சணத்துல ரேஷன் கடையில ஆண்களுக்கு ஆண் ஊழியர்கள், பெண்களுக்கு பெண் ஊழியர்கள். அதுவும் சரியில்லை. லூசா சார் நீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க மன்னர் காலத்து ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. உங்க மூவில ஹீரோயினுக்கு பதிலா ஆண்களே போடுவீங்களா? இப்ப மட்டும் எனக்கு டோலிவுட்ல அந்த ஹீரோயின் வேணும், மோலிவுட்ல இந்த ஹீரோயின் வேணும், குத்துப்பாட்டுக்கு ஒரு ஹீரோயின் வேணும்னு கேட்க தெரியுது. ஆமா, இதுதான் இன்றைய நிலைமை. நீங்க சொன்ன அந்த 5 ஏக்கர் அறிக்கையெல்லாம் ஏற்கனவே நம்ம ஸ்டேட்ல இருக்கு விஜய் சார். கொஞ்சம் அந்த உச்சத்துல இருந்து கீழே இறங்கி வெளியே வாங்க. அது உண்மை சார். இப்போ வாட்ச் அந்த சீரியஸா இருக்க பையனை பார்க்க போங்க சார். அவங்க அப்பா கதறாரு. காலேஜ் போறேன்னு போய் சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கான். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். உங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆண்டா, ஆனா நீங்க சினிமா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா எப்படி சார்? இதுவரை சினிமா ஷூட்டிங் தவிர வேற எந்த பிரச்சனைக்காவது நீங்க விவசாயிகளை பார்த்திருக்கீங்களா? தஞ்சாவூர் மண்ணுல விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ எங்க சார் போனீங்க? யாரையா ஷூட்டிங்ல குத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரோ தெரியல. ஆனா இப்பவும் ஒண்ணும் புடுங்க மாட்டேங்க. ஆனா தஞ்சாவூர் மக்கள் எல்லாரும் உங்களை ரீல் பார்த்து ரியல். உங்களை டைரக்டா சிஎம் சீட்ல உட்கார வைக்க மாட்டேக்கா? யாரோ உங்க மனசுக்குள்ள போய் நீங்க தான் அடுத்த சிஎம்னு பதிய வச்சிருக்காங்க. இப்பவாச்சும் கொஞ்சம் வெளியே வாங்க, இல்லனா பனையூர்ல படுத்து தூங்குங்க. மீட்டிங் போடுற, மாநாடு போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி ரசிகர்களை கொள்ளாதீங்க சார். டிவிக்கேனா இனிமே டீம் வச்சு கொல்லும் சங்கம். நல்லது பண்ண வரேன்னு சொல்லிட்டு உங்க பணத்தையும் சொத்தையும் வரீங்க. அதுக்குன்னு இப்படி கொண்டுட்டு வராதீங்க பக்கமாஸ் விஜய். அடுத்த மீட்டிங் தெற்கு பக்கம் சொல்லிருக்காரு. பொறுத்திருந்து பாப்போம் அங்க யார் மண்ட உடையுது. எத்தனை பேரை காவு வாங்க போறாரு? அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். அது ஒரே